மார்டின் ஜோஸ் லாரஸா சார்லஸ், அவர் பேர் கூட தெரியல, அவர் இப்போ தலைவர் ஆயிட்டார் திடீர்னு, ஜோஸ் சார்லஸ். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். எல்லா குடும்பம், எங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லையா? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. அது அவங்க அவங்க எங்க ஊர் பாசையில சொல்லணும்னா, ஒரு தழுவத்துல கட்டுற மாடுக முட்டிக்கிறோம் மோதிக்கிறோம், உனக்கு என்ன வேலைன்னு தான் எங்களுக்கு இருக்கு. அப்ப இதுக்கு பின்னால இந்த ஆஸ்பத்திரியை முடக்கிறதுக்கு எது சதி இருக்குதோ அப்படின்றத எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புறது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நாங்க எங்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரியவர், அவரை போய் ஒரு தவறான ஒரு இன்டர்வியூல ஒரு தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதை சொல்ல விரும்பல நான். எங்களால் போற்றக்கூடிய ஒரு தலைவர், அவரை போய் சிறுமைப்படுத்தும் விதமாக அவங்க குடும்பத்தாரை வைத்தே பேச வைப்பது, இதற்கு பின்பாக ஏதோ பெரிய சதி இருக்கிறதோ என்றது எங்களுக்கு சொல்ல தோன்றுகிறது. இந்த மார்டின் ஜோஸ் லாரன்ஸா சார்லஸ் இந்த சார்லஸ் தம்பி வந்து, நீங்க உங்க பாண்டிச்சேரிக்கு போங்க, அங்க பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்கு. குடும்ப பிரச்சனையில தலைவர் அண்ணன் அழகா சொன்னாரு. ஒரு நல்ல நண்பனுடைய எடுத்துக்காட்டு என்ன, அந்த ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நீ உட்காந்து பேசி தீர்வு காணணும். தீர்வு காண்டு அவங்களை சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்காம தவறான ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சட்டசபை வரைக்கும் கொண்டு போய், ஒரு சாமானிய சட்டசபைக்குள்ள போக முடியுமா? அப்போ உங்ககிட்ட நிறைய லாட்டரி அடிச்சு பணம் வச்சிருக்கீங்க, நீ உங்களை எல்லா கதவும் திறக்குது, நீங்க போறீங்க. ஆனா எங்களுக்கு வெறும் துண்டை விரிச்சும் படுப்பான், மாளிகையிலும் படுப்பேன், எங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இந்த விஷயத்துல வந்து அவர் தலையிட்டாருன்னா எங்க எல்லையை மீறுவோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னா. எங்க சமுதாயத்தினுடைய அடையாளம் அவர் இந்த ஆஸ்பத்திரியை முடக்கணும்னு என்ன பிற கார்பரேட் கம்பெனி ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து சதி பண்ணுதோ அப்படின்றதெல்லாம். ஏன்னா இவங்களுடைய பின்புலம் என்ன? இன்னைக்கு வந்து சட்டசபையில பேசுறாங்க, 900 கோடி கொடுத்து 1000 கோடி கொடுத்தேன்னு பேசுற அளவுக்கு இருக்கு பணம் வச்சிருக்கவங்க. எத்தனை ஆஸ்பத்திரி கட்டி விட்டுருக்காங்க? எத்தனை மக்கள் இன்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்காங்க? இல்ல, மக்களை சீரழிக்கக்கூடிய லாட்டரி சீட் நடத்துறவங்க எங்களுடைய சமூக ரீதியாக நடத்தக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து தலையிட்டு தங்களுடைய கருத்து சொல்வதே நாங்க ஏற்புடையதா இல்லை. இந்த விஷயத்துல யாருமே தலையிடுவோம். எங்க அண்ணன் தான் ரமேஷ், எங்க அக்கா தான் அவங்க, எங்க குடும்பம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க பிரச்சனை நாங்களே உட்காந்து பேசுறோம், அண்ணன் குரு அண்ணன் பேசுறோம் வைக்கிறான். ஆனா இது குடும்ப பிரச்சனையாவே இருக்கட்டும். இது தேவையில்லாம வந்து தம்பி சார்லஸ் வந்து இதுல தலையிடுறது நல்லது இல்லை. நீங்க ஒரு எம்எல்ஏ, உங்க பகுதி மக்களுக்கான தீர்வு பாருங்க, அவங்க மக்களுக்கு என்ன தேவைன்றதை செஞ்சு கொடுங்க. இது மக்களுக்கான மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒரு அணியில் திரண்டு நிற்போம். தம்பி சார்லஸ் அவர்கள் நாவடக்கம் தேவை. குடும்ப பிரச்சனையில் நீங்க தலையிடக்கூடாது. நீங்க சட்டமன்ற உறுப்பினர், நீங்க உங்க சட்டமன்ற பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உங்க சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுங்கள். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நிறைய இருக்காங்க. உங்க குடும்பத்துல 1008 பிரச்சனை, உங்க மச்சானே உங்களை கழுவி ஊத்துறாரு, நீங்க அவரை கழுவி ஊத்துறீங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க. உங்க குடும்ப பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த குடும்பத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்க பத்திரிகை வாயிலாக கேட்டு